நம்ம எல்லாரும் இன்னைக்கு நம்முடைய வேத புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். செப்பனியா 3வது அதிகாரம் 17வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு வார்த்தை, தம்முடைய அன்பின் மித்தம் அமர்ந்திருப்பார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தேவன் அன்பாக இருக்கிறார் என்று சொல்லி. 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம், 16வது வசனம், இந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கும் பொழுது தேவன் எப்படி இருக்காரு? அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். எல்லா மற்ற மார்க்கத்தாரும் கூட, புறமார்க்கத்தாரும் கூட தேவன் அன்பாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். தேவன் பரிசுத்தம் உள்ளவர் என்று சொல்லுகிறார்கள். தேவன் வல்லமையுள்ளவர் என்று சொல்லுகிறார்கள். மற்ற மார்க்கத்திற்கும் மற்ற மதத்திற்கும் கிறிஸ்தவத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இங்க வெறும் ஆண்டவர் அன்புள்ளவர், ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், ஆண்டவர் வல்லமையுள்ளவர் என்று மட்டும் சொல்றதில்லை. ஆண்டவரே வானத்திலிருந்து இறங்கி வந்து அதை செயல்படுத்தி காண்பித்திருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை நடைமுறையிலே அவர் காண்பித்திருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர் என்பதை காண்பித்திருக்கிறார். தண்ணீரை திராட்சரசமாக்கினார். கடல் மீது நடந்தார். 2 மீன் 5 அப்பத்தை 5000 பேருக்கு மேலாக அவர் போஷித்தார். குருடர்களை பார்வையடைய செய்தார். மரித்தோரை எழுப்பினார். வல்லமையான காரியங்களை ஆண்டவர் செய்தார். இதோ ஆண்டவர் அன்பாக இருக்கிறார் என்று சொல்லுவதல்ல, ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லுவதல்ல, ஆண்டவர் வல்லமையுள்ளவர் என்று சொல்வதல்ல. இந்த பூமியில அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்து இவைகளை எல்லாம் அவர் நடைமுறையில் என்ன பண்ணாரு? செய்து காண்பித்திருக்கிறார். இதுதான் கிறிஸ்தவத்துக்கும் மற்ற மதத்தினருக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம். நாம் ஒரு 4 வீட்டை நாம் பார்க்கிறோம். இந்த 4 வீடும் மேற்புறத்தில் பார்க்கிறதற்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு வீட்டுக்கு மட்டும்தான் அஸ்திபாரம் இருக்குது. மற்ற வீட்டுக்கு என்ன இல்லை? அஸ்திபாரம் இல்லை. அதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது சொல்லுவது மட்டுமல்ல, ஆண்டவர் இப்படி இருக்கிறார் அப்படி இருக்கிறார் என்று சொல்றதல்ல. அது மனதின் வெளிப்பாடு. ஒரு மனிதனுடைய மனதின் வெளிப்பாட்டிலே தேவன் வல்லமையுள்ளவர் என்று சொல்ல முடியும், தேவன் பரிசுத்தம் உள்ளவர் என்று சொல்ல முடியும், தேவன் அன்புள்ளவர் என்று சொல்ல முடியும். தேவனை குறித்து மனிதனுடைய மனதின் வெளிப்பாடுகள் இவைகளெல்லாம். ஆனால் இவைகளெல்லாம் நிஜத்தில் காண்பித்திருக்கிறது கிறிஸ்தவம் மட்டுமே. வேற மற்ற எந்த புற மார்க்கத்திலிருந்தும் யாரும் நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்லி யாரும் அன்பாக இருந்ததோ, யாரும் பரிசுத்தமாக வாழ்ந்ததையோ, யாரும் வல்லமையான காரியங்களை செய்ததையோ நாம் பார்க்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொன்னார். வல்லமையான காரியங்களை செய்தார். அன்புள்ளவராக வாழ்ந்தார். பரிசுத்தம் உள்ளவராக வாழ்ந்தார். ஆகவே கிறிஸ்தவம் என்பது மற்ற எல்லா மார்க்கத்தை காட்டிலும் நிஜமானது என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒன்றாக இது இருக்கிறது. இது வெறும் மனிதனுடைய மனதின் வெளிப்பாடல்ல, இது நிஜம், இது சத்தியம், இது உண்மையானது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அன்புள்ளவராக இருக்கிறார். அவர் தம்முடைய அன்பின் மித்தமாக அவர் அமர்ந்து நம் ஒவ்வொருவருக்கென்று அவர் திட்டம் பண்ணி அதை செயல்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார்.
உங்களுக்கு தெரியுமா? இங்கே அமர்ந்திருக்கிற சிறு பிள்ளைகளை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. நம் ஒவ்வொருவரை குறித்தும் தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. தன்னுடைய அன்பின் நிமித்தமாக அவர் அந்த திட்டத்தை பண்ணி வைத்திருக்கிறார். தன்னுடைய அன்பின் நிமித்தமாக அந்த திட்டத்தின்படி செயல்படுத்தும்படியானவராக தேவன் இருக்கிறார். ஆதாமை தேவன் சிருஷ்டித்தபோது, ஆதாமுக்கென்று தேவன் ஒரு திட்டம் பண்ணி வைத்திருந்தார். அந்த திட்டத்தின்படி அவனை செயல்படுத்த வேண்டும் என்று தேவன் இருந்தார். அவன் சோதிக்கப்பட்ட பொழுது, அவனுக்கென்று வைத்திருந்த திட்டத்தையும், சுத்தத்தையும் அவன் என்ன பண்ணான்? இழந்து போனான். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் ஒன்றை புரிந்து கொள்ளணும். தேவன் அன்புள்ளவர் என்று சொல்வதல்ல, தமது அன்பின் நிமித்தமாக நாம் ஒவ்வொருவருக்கென்று தேவன் ஒரு மேன்மையான திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். நாம் நமக்கென்று கொண்டிருக்கும் திட்டத்தை காட்டிலும், நாம் நமக்கென்று வைத்திருக்கிற விருப்பங்களை காட்டிலும், தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டமும் விருப்பமும் சிறந்ததாக இருக்க முடியும். அது மேன்மையானதாக இருக்க முடியும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வேலை, எனக்கு என்ன வேலை கிடைக்குமோன்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஒரு வேளை எனக்கு எப்படிப்பட்ட ஒரு கணவன், மனைவி அமைவார்கள் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். நம் வாழ்க்கைக்குரிய அனைத்தையும் தேவன் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பதாக தேவன் நம் ஒவ்வொருவரையும் சோதிக்கிறவராக இருக்கிறார். நாம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பதாக நாம் ஒவ்வொருவரும் சோதிக்கப்பட வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் நாம் தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நாம் இழந்து போகிறோம். அதை நிறைவேற்ற முடியாமல் போய்விடுகிறோம். ஆதாம் அவனுக்கென்று வைத்திருந்த திட்டத்தையும் சித்தத்தையும் அவன் என்ன பண்ணான்? அவன் சோதிக்கப்பட்ட போது அவன் அதை இழந்து போனான். எனக்கு அன்பானவர்களே, நமக்கு பிரதானமானது என்ன? வேலை அல்ல, திருமண வாழ்க்கை அல்ல, பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதல்ல, சம்பாத்தியம் பண்ணுவதல்ல. பிரதானமானது தேவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ஐக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட தேவனுடைய ஐக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளாத பட்சத்திலே, நமக்கு நல்ல வேலைகளை பெற்றுக்கொண்டிருந்தாலும், நாம் திருமண வாழ்க்கையை பெற்றுக்கொண்டிருந்தாலும், நாம் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டிருந்தாலும், நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுக்கொண்டிருந்தாலும், நாம் தேவனுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் செய்திட நம்மால் முடியாது. முதலாவது நமக்கு தேவன் முக்கியமானவராக இருக்க வேண்டும். ஆதாம் சோதிக்கப்பட்ட போது தேவன் முக்கியமானவர் என்பதை இருந்து அவன் என்ன பண்ணான்? விலகி போயிட்டான். தேவனே முக்கியமானவராக அவனுக்கு இருந்திருக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். விசுவாசம் என்று சொன்னால், என் இருதயத்திலே தேவனே எனக்கு முக்கியமானவர் என்பதை நான் என்ன பண்ணணும்? நிரூபித்து காண்பிக்கணும். எப்படிப்பட்ட சோதனைகளிலேயும் என்னுடைய இருதயம் அசைக்கப்படக்கூடாது. என்னுடைய இருதயத்திலே தேவனுடைய அன்பே எனக்கு பிரதானமாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஐக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளாமல், தேவனை சார்ந்து கொள்ளாமல், தேவனுடைய அந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ளாமல், ஒரு காலம் தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நம்மால் என்ன பண்ண முடியாது? நிறைவேற்ற முடியாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆதாமுக்கென்று தேவன் ஒரு வேலையை வைத்திருந்தார். ஆதாமுக்கென்று தேவன் ஒரு மனைவியை திட்டம் பண்ணி வைத்திருந்தார். ஆதாமுக்கென்று பிள்ளைகளை திட்டம் பண்ணி வைத்திருந்தார். ஆதியாகமம் முதல் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால் இவைகளையெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஆதாமை தேவன் சிருஷ்டித்து அந்த ஏதேன் தோட்டத்திலே கொண்டு போய் அவனை வைத்தார். எதற்காக? அந்த தோட்டத்தை பண்படுத்தவும், காக்கவும் அவனை அதில் வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதாமுக்கென்று என்ன இருந்துச்சு? ஒரு வேலை இருந்துச்சு. நீங்கள் அதை ஊழியமாக கூட எடுத்துக்கோங்க. தேவனுக்கென்று ஊழியம் செய்வதை கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆதாமுக்கென்று ஒரு துணையை தேவன் திட்டம் பண்ணி வைத்தார். ஆதாமுக்கென்று நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லியிருந்தார். இவைகளெல்லாம் பாவம் வருவதற்கு முன்பதாகவே
தேவன் இவைகளையெல்லாம் ஆதாமுக்கென்று ஆண்டவர் திட்டம் பண்ணி வைத்தார். ஆனால் பிரதானமானது வேலை அல்ல, பிரதானமானது ஊழியம் அல்ல. அவன் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்காக சிருஷ்டிக்கப்படல பிரதானமாக. அவன் வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக அவன் சிருஷ்டிக்கப்படல. திருமண வாழ்க்கை அல்ல பிரதானமானது. பிரதானமானது தேவனை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனோடு அவன் ஐக்கியப்பட வேண்டும். தேவனுடைய அன்பின் அந்த ஐக்கியத்தை அவன் என்ன பண்ணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவனை நேசித்து அவன் வேலை செய்திட முடியும். தேவனை நேசித்து தன்னுடைய மனைவியோடு தன் மனைவியை அவன் நேசித்திருக்க முடியும். தேவனை நேசித்து தன் பிள்ளைகளை அவன் நேசிக்க முடியும். அவனுடைய வாழ்க்கையில வேற எதுவுமே முக்கியமானதாக இருக்காது. தேவனே அவனுக்கு முக்கியமானதாக இருந்திருக்கும். அவனுடைய இருதயத்திலே தேவனை நேசிப்பது ஒன்றே அவனுக்கு பிரதானமாக இருந்திருக்கும். அந்த அன்பின் ஐக்கியத்திலிருந்து அவன் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்த்தார். ஆனால் அவன் சோதிக்கப்பட்ட போது அவன் விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போனான். தேவனை சார்ந்து கொள்ள அவன் தவறிவிட்டான். தேவன் தமது அன்பின் மித்தமாக நமக்கென்று எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று அவன் விசுவாசிக்க தவறிவிட்டான். ஆகவே தேவன் அவனுக்கென்று வைத்திருந்த அந்த திட்டத்தையும் சித்தத்தையும் அவன் இழந்து போனான். நீங்களும் நானும் கூட இந்த மாதிரி தேவன் நமக்கென்று வைத்திருக்கும் மேன்மையான திட்டத்தையும் சித்தத்தையும் நாம் என்ன பண்ண முடியும்? இழந்து போக முடியும். எப்போ? நாம் சோதிக்கப்படும் பொழுது தேவனே எனக்கு முக்கியம் என்பதை நாம் நிரூபித்து காண்பிக்கணும். தேவனே நமக்கு முக்கியமானதாக இருக்கணும். அதற்கு பிறகுதான் வேலை, திருமண வாழ்க்கை, பிள்ளைகள். தேவன் எனக்கு முக்கியமாக இல்லாத பட்சத்திலே நான் வேலையை பெற்றுக்கொண்டாலும், மனைவியை பெற்றுக்கொண்டாலும், பிள்ளைகளை பெற்றுக்கொண்டாலும் என்னால் ஒரு காலம் தேவனுக்கு மேன்மையான ஒரு வாழ்க்கையை என்ன பண்ண முடியாது? வாழ்ந்திட முடியாது. இவைகளெல்லாம் தேவன் நமக்கென்று திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் பிரதானமானது நமக்கு எதுவாக இருக்கணும்? தேவனுடைய அந்த அன்பின் ஐக்கியம். அந்த ஐக்கியத்திலிருந்து தான் நாம் செயல்படணும். தேவனுடைய அந்த அன்பின் ஐக்கியத்திலிருந்து தான் நாம் என்ன பண்ணணும்? செயல்படணும். அநேகர் நாம் சோதிக்கப்படும் பொழுது சோதனை பாவம் இல்லை. தேவன்தான் சோதனையை அனுமதித்திருக்கிறார். தேவன்தான் இந்த பூமியில சாத்தானை அனுமதித்து வைத்திருக்கிறார். சகலவற்றையும் தேவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? அனுமதித்து வைச்சிருக்கிறார். எல்லாமே நம்முடைய நன்மைக்காக. எல்லாமே நாம் தேவனுடைய சித்தத்தை செய்யவும், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றவும் இவைகளெல்லாம் நமக்கு உதவி செய்திட முடியும். இவைகளெல்லாம் நமக்கு உதவியாய் இருந்திட முடியும். ஆனால் நான் சோதிக்கப்படும் பொழுது தேவனையே நான் என்ன பண்ணும்? சார்ந்து கொள்ளணும். தேவனுடைய ஐக்கியத்தை நான் மேன்மையாக என்ன வேண்டும்? தேவனுடைய அந்த அன்பை நான் பெற்றுக்கொண்டவனாக நான் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலேயும் அது அசைக்கப்படாத ஒரு இருதயமாக என்ன பண்ண முடியும்? இருக்க முடியும். ஏன் நாம் சோதிக்கப்படும் போது நம்முடைய இருதயம் அசைக்கப்படுது? ஏனென்றால் நம்முடைய இருதயத்திலே தேவனை காட்டிலும் மற்ற காரியங்களை நாம் மேன்மையாக வைத்திருக்கிறோம். நம்முடைய இருதயத்திலே தேவனை காட்டிலும் மற்ற காரியங்கள் மேன்மையாக இருக்கிறது. ஆகவே அதனாலதான் ஆண்டவர் மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போன போது மார்த்தாள் அநேக காரியங்களை ஆண்டவருக்காக செய்தார். அவள் தனக்காக எதையும் செய்யல, ஆண்டவருக்காக தான் செய்தாள். ஆனால் மரியாள் ஒன்றையும் செய்யல. மரியாள் ஆண்டவருடைய பாதத்துல போய் அமைதியாய் அமர்ந்து கொண்டார். ஆண்டவர் என்ன பேசுகிறார், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனால் மார்த்தாளோ ஆண்டவருக்கென்று பல்பல வேலைகளை செய்கிறதிலேயே மும்முரமாக இருந்து கொண்டு அவள் தனக்காக எதையும் செய்யல, ஆண்டவருக்காக தான் அவள் செய்தாள். நீங்க கூட செய்யலாம், சொல்லலாம், நான் ஆண்டவருக்காக தான் வேலை செய்கிறேன், நான் ஆண்டவருக்காக தான் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஆண்டவருக்காக தான் ஒரு திருமண வாழ்க்கையை நான் திருமணம் பண்ணி இருக்கிறேன், ஆண்டவருக்காக தான் நான் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறேன், ஆண்டவருக்காக தான் இந்த ஊழியத்தை செய்கிறேன். மார்த்தாளை போல நாம் கூட நமக்காக எதையும் செய்யாமல் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு வேளை எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறபடி தான் இவைகளை எல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? தேவனுக்காக தான் செய்கிறோம். ஆனால் தேவன் எப்படி நம்மை செய்ய சொல்லுகிறார் என்று சொல்லி அவர் சொல்றதை கேட்டுதான் இவையெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோமா?
தேவனுக்காக நாம் ஒன்றை செய்வதல்ல பிரதானமானது. தேவன் சொல்லுகிற விதத்திலே அவைகளை நாம் என்ன பண்ணணும்? செய்யணும். தேவன் சொல்றத கேட்டு, தேவன் எப்படி என்னை செய்ய சொல்லுகிறார்? தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை நான் முதலாவது கேட்டு, அதன்படி நான் என்ன பண்ணணும்? செய்யணும். கானாவூர் இந்த கல்யாணத்துல திராட்சை ரசம் தேவைப்பட்டது. அவருடைய தாயார் ஆண்டவரிடத்துல வந்து, இந்த மாதிரி திராட்சை ரசம் குறைவுபட்டிருக்குது, ஏதாவது ஒரு காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல முறையிட்டாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? என் வேலை இன்னும் வரல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த தாயார் என்ன சொன்னாங்க? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. நாமாக ஒன்றை ஆண்டவருக்கு செய்யக்கூடாது. அவர் என்ன சொல்றாரோ அவர் சொல்லுகிறபடி தான் நான் என்ன பண்ணணும்? செய்யணும். அநேகர் ஆண்டவருக்காக நாம் செய்கிறது குறித்து மேன்மையாய் நாம் பேசிக் கொள்ளுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறபடி தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றதை கேட்டு தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? அதுதான் பிரதானமானது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், தேவையானது ஒன்றே. நல்ல பங்கை மரியாள் என்ன பண்ணாங்க? தெரிந்து கொண்டாங்க. ஆதாமை தேவன் சிருஷ்டித்த போது கூட ஆண்டவருக்கென்று ஒரு வேலை செய்யவோ, ஊழியம் செய்யவோ, இவைகளெல்லாம் பிரதானமானது. அவன் தேவனோடு ஐக்கியத்தை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவன் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். தேவன் சொல்லுகிறபடி அவன் ஒன்னொன்றையும் என்ன பண்ணணும்? செய்யணும். தேவனை கவனித்து கேட்டு, தேவன் என்ன சொல்லுகிறார்? தேவன் தமது அன்பின் மித்தமாக நமக்கு தேவன் வைத்திருக்கிற அவருடைய திட்டம், சித்தம், அவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டு அதன்படி செய்கிறவனாய் அவன் இருந்திருக்கணும். எனக்கு அன்பானவர்களே, முதன்மையானது மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ளணும். அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டு அதன்படி நாம் செய்யும் பொழுது தேவன் நம்மை மெச்சிக்கொள்வார். நம்முடைய செயல்களை தேவன் பார்க்கிறதில்லை, நாம் இவற்றை எப்படி செய்கிறோம் என்று சொல்லி நம்முடைய நோக்கத்தை அவர் பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். நாம் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறோம் என்பதை ஆண்டவர் பார்க்கிறதில்லை. இவைகளை எல்லாம் நாம் எப்படி செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்பதை தேவன் பார்க்கிறார். இவைகளெல்லாம் நாம் எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்? உண்மையாகவே அவருடைய அன்பின் மித்தமாக நாம் நிரப்பப்பட்டு, அவரோடு நாம் ஐக்கியப்பட்டு, அவரை சார்ந்து கொண்டு, அவருடைய அன்பின் ஐக்கியத்திலிருந்து தான் நாம் ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கிறோமா? என்னுடைய இருதயத்திலே தேவனே முக்கியமானவராக இருக்கிறாரா? என்னுடைய இருதயத்திலே பணமோ, இந்த உலக காரியங்களோ, வேற எதுவுமே முக்கியமாக எனக்கு இல்லையா? தேவனை நேசிக்கிற அந்த நேசம் மட்டும்தான் என் இருதயத்திலே மேன்மையாக இருக்கிறதா? இப்படிப்பட்டவராக நாம் இல்லாமல், அந்த ஐக்கியத்திலிருந்து, தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து தேவனுக்கு என்று எதையும் நம்மால் என்ன பண்ண முடியாது? நம்மால் செய்திட முடியாது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, வாலிப பிள்ளைகள், உங்களுக்கு திருமணம் ஆவதற்கு முன்பதாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முதன்மையான ஒரு பாடம் என்ன தெரியுமா? மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ளணும். அதுதான் ஃபர்ஸ்ட். இல்லாவிட்டால் உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு பிறகு தேவனுடைய அன்பின் மித்தமாக உங்க கணவனுக்கு நீங்கள் எதையும் செய்ய மாட்டீங்க. ஆகவேதான் கணவனுக்கு செய்கிற வேலையை முறுமுறுத்து கொண்டே நாம் செய்கிறோம், கவலையோட செய்கிறோம், சண்டை போட்டுக்கொண்டு நாம் செய்கிறோம். நம்மால் சந்தோஷமாய் அந்த வேலையை கணவனுக்கு என்று செய்திட முடியல. நம்முடைய பிள்ளைகளுக்கு என்று நம்மால் சந்தோஷமாய் நம்மால் ஒன்றை செய்திட முடியல. காரணம், நல்ல பங்கை முதலாவது நாம் என்ன பண்ணணும்? தெரிந்து கொள்ளணும். தேவனுடைய அன்புதான் எனக்கு பிரதானமாக இருக்கணும். என்னுடைய இருதயத்தில் தேவன் தான் முதன்மையானவராக இருக்கணும். வேற எதுவுமே எனக்கு முதன்மையானதாக இருக்கக்கூடாது. வாலிப பிள்ளைகள், நீங்கள் ஒரு வேலையை பெற்றுக் கொள்வதற்கு முன்பதாக, ஒரு திருமணத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்பதாக, ஒரு திருமண வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நீங்கள் ரொம்ப கவனத்திலே வைத்துக் கொள்ளணும். முதன்மையான காரியம், மரியாளை போல அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டு செய்கிற அந்த பங்கை, நல்ல பங்கை என்ன பண்ணும்? வேதத்தை
வேத வேதம் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஆதியிலே தேவன் ஃபர்ஸ்ட் தேவன் என்று சொல்ற வார்த்தையில தான் இந்த வேதமே என்ன பண்ணுது? ஆரம்பிக்குது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தான் முதன்மையானவராக இருக்கும் பொழுது, எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்காக, தேவனுடைய சித்தத்தின்படி நம்மால் என்ன பண்ண முடியும்? செய்திட முடியும். நம்முடைய இருதயத்திலே தேவனும் முக்கியமானவராக இருக்கிறார். பணமும் முக்கியமானதாக இருக்கிறது. தேவனும் முக்கியமானவராக இருக்கிறார். இந்த உலகத்தின் காரியங்களும் நமக்கு முக்கியமாக இருக்கிறது. தேவனும் முக்கியமானவராக இருக்கிறார். நமக்கு மதிப்பு, மரியாதை, புகழ்ச்சி இவைகளெல்லாம் முக்கியமானதாக நமக்கு இப்படிப்பட்ட ஒருவன் ஒரு காலம் தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நம்மால் என்ன பண்ண முடியாது. நம்முடைய இருதயத்திலே ஒரே ஒரு காரியம் தான் இருக்கணும். நம்முடைய இருதயத்தை எங்கு தேடி பார்த்தாலும் எல்லா இடங்களிலும் தேவனுடன் நேசிக்கிற அந்த அன்பை தவிர வேறு ஒன்றும் பிரதானமாக இருக்கக்கூடாது. அப்படியானால் உன்னால் உன் மனைவியை உண்மையாக நேசித்திட முடியும். உன் மனைவிக்கென்று செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அந்த அன்பின் மித்தமாக நீ என்ன பண்ண முடியும்? செய்திட முடியும். தேவன் நமக்கு செய்கிற அத்தனையும் தமது அன்பின் மித்தமாகவே நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். தேவனை நேசிக்கிறது தான் பிரதானமானது. ஒரு வேலையை செய்து நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்ல முடியாது. தேவனை நேசிக்கிறதுனால நீ ஒன்றை என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் வேலை அல்ல, ஃபர்ஸ்ட் முதன்மையானது தேவனுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்வது, தேவனுடைய ஐக்கியத்தை பெற்றுக்கொள்வது. நான் ஒரு வேலை செய்து, நான் ஊழியம் செய்து, தேவனுக்கென்று ஒன்றை செய்து, நான் தேவனை நேசிக்கிறேன் என்பதை நான் என்ன பண்ண அப்படி என்னை காண்பிப்பதல்ல. தேவனை முதலாவது என் இருதயத்திலே நேசிக்கிறது நிமித்தமாக நான் ஒன்றை தேவனுக்கென்று அவருடைய அன்பிலிருந்து என்ன பண்ண முடியும்? செய்திட முடியும். தேவன் நாம் செய்கிற வேலையை பார்க்கிறது இல்ல. தேவன் அந்த வேலைக்கு பின் இருதயத்திலே நாம் எப்படி இதை செய்கிறோம் என்று தேவன் பார்க்கிறார். நம்ம வேதத்தின் ஆரம்பத்திலேயே நாம் பார்க்க முடியும். ஆபேல், காயின் 2 பேருமே ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தாங்க. ஆனால் ஒருவனுடைய காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொண்டார், ஒருவருடைய காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அநேகர் இந்த பகுதியை தவறாய் பிரசங்கிக்கிறாங்க. என்னன்னா, ஆபேல் இரத்த காணிக்கையை கொண்டு வந்தான், ஆகவே தேவன் அவரை அங்கீகரித்து விட்டார். காயின் இரத்தமில்லாத அந்த காய்கனிகளை கொண்டு வந்தான், ஆகவே காயினை தேவன் என்ன பண்ணிட்டாரு? அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி தவறாக போதிக்கிறார்கள். அது உண்மை இல்லை. உண்மை என்ன? அங்க தெளிவா இருக்கு. முதல்ல ஆபேலை அங்கீகரித்தார், அதற்கு பின்புதான் காணிக்கை அங்கீகரித்தார். அவர் இரத்த காணிக்கையாய் இருந்ததனாலே ஆண்டவர் அதை அங்கீகரித்தார் என்று சொல்வது அது தவறான உபதேசம். முதலாவது தேவன் ஆபேலை அங்கீகரிக்காவிட்டால் அவன் கொண்டு வந்த காணிக்கையும் தேவன் என்ன பண்ணிருக்க மாட்டாரு? அங்கீகரித்திருக்க மாட்டார். நீங்க அந்த பகுதியை எடுத்து வாசிங்க. நம்ம அந்த பகுதியை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து. பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றால், ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். பாருங்க, 2 பேருக்கும் 2 தொழில் இருந்தது. அவங்க என்ன தொழில் செய்யறாங்களோ அந்த தொழிலிருந்து தான் தேவனுக்கென்று கொடுக்கிற காரியங்களை என்ன பண்ண முடியும்? செய்திட முடியும். ஒருவன் ஆடுகளை மேய்க்கிறவன், ஒருவன் நிலத்தை பயிரிடுகிறவன். ஆடுகளை மேய்த்ததனாலே அவன் தன்னுடைய ஆடுகளை காணிக்கையாக கொண்டு வந்தான். நிலத்தை பயிரிடுபடினாலே நிலத்தில் விளைந்த கனிகளை கொண்டு வந்தான் காணிக்கை. அவ்வளவுதான். அடுத்த வசனம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். 4வது வசனம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இதை தான் நாம் ரொம்ப கவனமா வாசிக்கணும். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் முதல்ல யார் அங்கீகரித்தாரு? ஆபேல. அதற்கு பின்புதான் முதல்ல காணிக்கை இரத்த காணிக்கையா இருந்து காணிக்கை அங்கீகரித்தார் என்று சொன்னால், ஆபேலை அவர் அங்கீகரிக்காவிட்டால் அவன் கொண்டு வந்த காணிக்கையும் அவர் என்ன பண்ணிருக்க மாட்டாரு? அங்கீகரித்திருக்க மாட்டார். ஆகவே அது இரத்த காணிக்கை என்று சொல்வது தவறான உபதேசம். அடுத்த, காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. இங்க என்ன போட்டிருக்கு? முதல்ல காயினை அங்கீகரிக்கல, அதனால அவன் கொண்டு வந்த காணிக்கையும். இதுல இருந்து நாம் என்ன ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம்?
நாம் கொடுக்கிற காணிக்கையை தேவன் பார்க்கிறது இல்ல. கொடுக்கிற நம்முடைய இருதயத்தை தேவன் பார்க்கிறார். இங்கே ஆபேலுக்கு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தைய அவர் இங்கே எழுதியிருக்கிறத நாம் படிக்கலாம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். அவனுடைய இருதயத்திலே தேவனே மேன்மையானவராக இருந்தார். ஆபேலுடைய இருதயத்திலே தேவன் முக்கியமானவராக இருந்தார். எப்படி இதை சொல்ல முடியும்? அவரை மேன்மையா இருந்ததுனால மேன்மையான காணிக்கையை கொண்டு வந்து தேவனுக்கென்று அவன் கொடுத்தான். ஏன்? ஏன்னா அவனுக்கு தேவன் அவ்வளவு மேன்மையானவராக இருந்தார். அவனுடைய இருதயத்திலே தேவனே முக்கியமானவராக இருந்தார். தேவனே உயர்ந்தவராக இருந்தார். தேவனே சிறந்தவராக இருந்தார். தேவனை காட்டிலும் வேறொன்றும் அவனுக்கு முக்கியமானதாக இல்லை. ஆகவேதான் தன்னுடைய ஆடுகளிலே இருக்கிறதிலேயே தி பெஸ்ட், இருக்கிறதிலேயே மேன்மையானதை என்ன பண்ணார்? காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆனால் காயின் அப்படி இல்லை. அவன் காணிக்கை கொண்டு வந்தான். ஆனாலும் அவனுடைய இருதயத்திலே அவன் தேவன் அவனுடைய இருதயத்திலே பிரதானமானவராக, மேன்மையானவராக, முக்கியமானவராக இல்லை. சகோதரனே, சகோதரியே, நீ ஏதோ நான் வெளிப்பிரகாரமாய் ஆண்டவருக்கென்று நான் ஊழியம் செய்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன் என்று சொல்லி நீ நினைத்து கொண்டிருக்கிற. நீ உனக்காக செய்யல, ஆண்டவருக்காக தான் செய்கிற. மார்த்தாலும் கூட தனக்காக செய்யல, ஆண்டவருக்காக தான் செய்தாள். ஆனால் மார்த்தாலை கடிந்து கொண்டது போல உன்னையே என்ன பண்ண முடியும்? கடிந்து கொள்ள முடியும். காயினை அங்கீகரிக்காதது போல நம்மையும் அவர் என்ன பண்ண முடியும்? அங்கீகரிக்காம போய்விட முடியும். காரணம், நம்முடைய செயல்கள் எல்லாம் முக்கியம். நம்முடைய இருதயம் முக்கியம். நம்முடைய இருதயத்திலே தேவன் மேன்மையாக இருக்கிறாரா? நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய அன்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? நம்முடைய இருதயம் முழுவதும் தேவனுடைய அன்பினாலே நிரப்பப்பட்டிருக்கிறதா? நாம் கொடுக்கிற காணிக்கை எல்லாம் விசுவாசத்தினால தான். நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம், நாம் செய்கிற அனைத்தும் இந்த விசுவாசத்திலிருந்து தான் நாம் செய்கிறோமா? இவைகள் தான் பிரதானமானது. இப்படி நாம் விசுவாசத்தினாலே, இருதயத்திலிருந்து செய்யப்படுகிறதெல்லாம் விசுவாசத்தினாலே செய்யப்படுவது. எப்பொழுதுமே நீங்க மறந்துடக்கூடாது. விசுவாசத்தினாலே செய்யப்படுவது என்று சொன்னால் அது இருதயத்திலிருந்து செய்யப்படுவது. இருதயத்திலேயே தேவன் மேன்மையானவராக இருப்பது நிமித்தமாக, இருதயத்திலே தேவனே முக்கியமானவராக இருப்பதனாலே செய்யப்படுகிறது. இது தேவனாலே செய்யப்படுகிறது. விசுவாசத்தினாலே செய்யப்படுகிறது என்று சொன்னால் அவைகளெல்லாம் தேவனாலேயே செய்யப்படுகிறது. ஆகவேதான் தேவன் ஆபேலை என்ன பண்ணாரு? அங்கீகரித்தார். நமக்கு மார்க்கில் கூட ஒரு பகுதியை நாம் வாசித்திருப்போம். ஒரு ஏழை விதவை குறித்து நாம் வாசித்திருக்கிறோம். ஆண்டவர் காணிக்கை பெட்டிக்கு முன்பதாக அமர்ந்து கொண்டு காணிக்கை போடுறவங்க எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தாரு. அங்கே வசதி படைத்த அநேகர் பெரும்பாலும் அதிகமான பணங்களை கொண்டு வந்து காணிக்கையில் போட்டு கொண்டிருந்தார். ஆண்டவர் அங்கே உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தார். என்ன பார்த்துக்கின்னு இருந்தாரு? எவ்வளோ காணிக்கை போடுறாங்க, எவ்வளோ அதிகமாக போடுறாங்க, யார் அதிகமாக போடுறாங்க, அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாரா? இல்லை, அவர் ஜனங்களுடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருந்தார். அவங்க எப்படி இந்த காணிக்கையை போடுறாங்க, எதற்காக இந்த காணிக்கையை போடுறாங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி பார்த்து கொண்டிருந்தார். ஏழை விதவை எல்லாரை காட்டிலும் ரொம்ப குறைவாக 2 காசு மட்டும்தான் காணிக்கை போட்டாங்க. ஆனா ஆண்டவர் யாரை மெச்சு கொண்டாரு? ஏழை விதவை காட்டிலும் அதிகமாகி நிறைய பேர் போட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இந்த ஏழை விதவை தான் என்ன பண்ணாங்க? அதிகமாய் போட்டால் என்று சொல்லி மெச்சு கொண்டார். காரணம், நாம் எவ்வளவு போடுகிறோம் என்று அளவை ஆண்டவர் பார்க்கறது இல்ல. நம்முடைய செயல்களெல்லாம் எவ்வளவு பெருசுன்னு சொல்லி அளவை பார்க்கறது இல்ல. இவைகள் எல்லாம் நாம் இருதயத்திலிருந்து தான் செய்கிறோமா? இவைகளெல்லாம் நம்முடைய இருதயத்திலேயே தேவன் மேன்மையானவர் என்கிற விசுவாசத்திலிருந்து தான் இவைகள் எல்லாம் செய்கிறோமா? நம்முடைய இருதயத்திலே தேவன் தான் முக்கியமானவராக இருக்கிறாரா? அவருடைய அன்பினால் தான் நம்முடைய இருதயம் நிரப்பப்பட்டிருக்கிறதா? இந்த ஐக்கியத்திலிருந்து தான் நீங்கள் ஒவ்வொன்றையும் செய்கிறீர்களா? நாம் வேலை செய்வது தவறில்லை, சம்பாதிப்பது தவறில்லை, திருமண வாழ்க்கையை செய்வது நல்லது, பிள்ளைகளை பெற்றுக் கொள்வது நல்லது. இவைகளெல்லாம் தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம். ஆனால் தேவனுடைய அன்பினாலே உன் இருதயம் நிரப்பப்படாவிட்டால் இவைகளின் மூலமாக ஒரு காலம் தேவனுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் முன்னால் என்ன பண்ண முடியாது? செய்திட முடியாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனே முக்கியமானவர் என்பதை நம்மால் எப்படி வழிநடத்திட முடியும்? பிள்ளைகளுடைய இருதயத்திலே தேவனே முக்கியமானவர் என்பதை எப்படி நம்மால் அவர்களை வழிநடத்திட முடியும்? ஆகவே எப்பொழுதுமே நாம் என்ன செயலை செய்கிறோம், நாம் எவ்வளவு பெரிய செயல்களை செய்கிறோம் என்பது முக்கியம் இல்லை.
இவைகளெல்லாம் நம்முடைய இருதயத்திலிருந்து செய்கிறோமா? ஒரு சிறிய ஒரு ஊழியத்தை கூட நாம் செய்யலாம். ஒரு சிறிய சம்பாத்தியம் பண்ணுகிற ஒரு வேலையை கூட நாம் செய்யலாம். ஒரு சிறு வசதி குறைவானவர்களாக கூட நாம் இருக்கலாம். தேவனுக்கு எவ்வளவு வசதி படைத்தவர்களா இருக்கிறோம், அதெல்லாம் தேவன் பார்க்கிறதில்ல. தேவன் பார்க்கிறதெல்லாம் வேதத்தினுடைய முதல் பக்கத்திலேயோ, நீங்க படிக்கிற நோட் புத்தகத்தினுடைய முதல் பக்கத்திலேயோ, நீங்கள் ஒன்றை எழுதிக் கொள்ளுங்க. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். நாம் சோதிக்கப்படும் பொழுது, சோதனைகள் தான் நம்முடைய இருதயத்தை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு. நாம் எதை முக்கியமாக எண்ணுகிறோம், நமக்கு எது முக்கியமா இருக்குன்னு சொல்லி, உன்னுடைய இருதயத்தை நீ அறிந்து கொள்வதற்கு சோதனை தான் நமக்கு தேவையானதா இருக்குது. சோதனை நேரங்கள்ல நாம் அசைக்கப்படுறோம். நாம் கடந்த நாட்கள்ல கூட தாவீதை குறித்து, சவுலை குறித்து நாம் வாசித்திருந்தோம். தாவீது ஜனங்களெல்லாம் தாவீதை குறித்தும், சவுலை குறித்தும் ஆடி பாடி தாவீதுக்கு 10,000 மதிப்பு குடுத்தாங்க. தாவீது கொன்றது 10,000 என்று சொன்னாங்க. சவுல் கொன்றது 1000 என்று சொன்னாங்க. பாருங்க, 10,000ன்னு சொன்னது தாவீது இருதயத்தை அசைக்கல. அவனை ஒரு காலும் பெருமையாக்கல. ஆனால் வெறும் 1000ன்னு சொன்னது சவுலுக்குள்ள ஒரு பொறாமை என்ன பண்ணுச்சு? கொண்டு வந்து விட்டது. சவுலை ஒரு பொறாமை உள்ளவனாக அவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்தக்கூடியதா இருந்தது. 10,000ன்னு சொன்ன காரியம் தாவீதை என்ன பண்ணல? அசைக்கல. ஏன்? அவனுடைய இருதயத்திலே தேவனே முக்கியமானவராக இருந்தார். தாவீதுனுடைய இருதயத்திலே தேவன்தான் தாவீதுக்கு முக்கியமானவராக இருந்தார். தேவனை சார்ந்து வாழ்வதுதான் தாவீதுக்கு முக்கியமானதாக இருந்தது. ஆகவேதான் எவ்வளவு அந்த ஜனங்கள் எல்லாம் 10,000 என்று சொன்னாலும், இந்த 10,000 என்ற வார்த்தை தாவீதுடைய இருதயத்தை அசைத்து அவரை ஒன்றும் செய்திட முடியல. அவன் தாழ்மையுள்ளவனாக இருந்தான். ஆனா சவுல் 1000ன்னு சொன்னாங்க. வெறும் 1000ன்னு சொன்னதே என்ன ஆயிடுச்சு? சவுலினுடைய இருதயத்தை அசைச்சிச்சு. அவன் இருதயத்தின் காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்திச்சு. அவனுக்கு எவ்வளவு பகை, அவனுடைய இருதயத்தில் எவ்வளவு பகை இருக்கு, எவ்வளவு பொறாமை இருக்கு, அவன் எவ்வளவு கோபம் உள்ளவனா இருக்கிறான், எல்லாவற்றையும் அந்த இருதயத்தில் இருப்பதையெல்லாம் அந்த சோதனை என்ன பண்ணிச்சு? நாம் சோதிக்கப்படும் பொழுதுதான் நாம் யார் என்பதை நாம் என்ன பண்ண முடியும்? அறிந்து கொள்ள சகோதரனே, நம்முடைய இருதயத்தின் நிலையை நீ அறிந்து கொள்ள வேண்டுமானால் உனக்கு சோதனைகள் தேவை, தோல்விகள் தேவை, கஷ்டங்கள் தேவை. இவைகள் எல்லாம் இல்லாவிட்டால் உன் இருதயத்தின் நிலையை நீ என்ன பண்ண முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. உன் இருதயத்திலே தேவன் தான் முக்கியம் என்பதை உன்னால் என்ன பண்ண முடியாது? உன் இருதயத்திலே எது முக்கியமானது என்பதை சோதனைகள் மூலமாக தான் நீ என்ன பண்ண முடியும்? அறிந்து கொள்ள முடியும். யோபுவை குறித்து நாம் பார்க்கிறோம். யோபுவை தேவன் சோதிக்கப்படுவதற்கு அனுமதித்திருந்தார். அதற்காக சாத்தானை கூட தேவன் அனுமதித்தார். யோபுவினுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் அவன் இழக்க நேர்ந்தது. தன்னுடைய ஆரோக்கியத்தை கூட அவன் இழக்க வேண்டியதா இருந்தது. தனக்கு இருந்த செல்வங்களை கூட அவன் இழக்க வேண்டியதா இருந்தது. ஆனாலும் அவனுக்கு தேவன் மாத்திரமே முக்கியமானவராக இருந்தார். யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். பாருங்க, அவன் அவன் பணம் இருக்கும்போது மட்டுமல்ல, அவன் பணத்தை இழந்த போது கூட தேவனே அவனுக்கு முக்கியம். சோதனை அவன் இருதயத்திலே எது முக்கியமானது என்பதை என்ன பண்ணுச்சு? காண்பித்து விட்டது. இன்றைக்கு பணம் நம்மிடத்தில் இருக்கிறதுனாலே, நல்ல வேலை இருக்கிறதுனாலே, அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் சந்தோஷமாக உற்சாகமாக சொல்ல முடியும். ஒரு வேலை, உங்க வேலையை நீங்கள் இழக்க நேரிட்டால், உங்க பணத்தை நீங்கள் இழக்க நேரிட்டால், ஒரு நஷ்டத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியது நேரிட்டால், உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் இழக்க நேரிட்டால், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை எளிதாக கண்டுபிடித்து விட முடியும். உங்க இருதயத்தினுடைய உண்மை நிலையை ஈஸியாக நீங்க அடையாளம் கண்டுபிடித்து விட முடியும். யோபுனுடைய வாழ்க்கையிலே செல்வம் இருந்த போது மட்டும் இல்ல, செல்வத்தை இழந்த போது கூட அவனுடைய இருதயத்திலே தேவன்தான் முக்கியமானவராக இருந்தார். ஆரோக்கியத்தை இழந்த போது கூட தேவன்தான் முக்கியம். அவனுடைய மனைவியை சொல்லுகிற, பைத்தியகார மாதிரி பேசிட்டு இருக்கிற, இவ்வளோ இன்னுமா நீ அவர் மீது நம்பிக்கை வச்சிருக்கிற, இன்னுமா அவர் மேல விசுவாசம் வச்சிருக்க? உன் ஆரோக்கியம் போச்சு, உன் செல்வங்கள் போச்சு, உனக்கு இருந்த எல்லாம் போச்சு. யோபு என்ன சொன்னாரு?
அவரிடத்திலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? சகோதரனே, உனக்கு நன்மையான காரியங்கள் நடக்கும் பொழுது உனக்கு ஹல்லேலூயா சொல்வது எளிது. ஸ்தோத்திரம் சொல்வது எளிது. தேவனுக்காக உன்னை உற்சாகம் உள்ளவனாக நீ உன்னை காண்பித்துக் கொள்வது எளிது. ஆனால் உன் வாழ்க்கையிலே தீமையான காரியங்களை தேவன் அனுமதிக்கும் பொழுது உன்னுடைய இருதயத்தின் நிலை என்ன என்பதை உன்னால் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே தான் தேவன் சூழ்நிலைகளை நம் வாழ்க்கையிலே அனுமதித்து வைத்திருக்கிறார். நம்முடைய இருதயத்திலே தேவன் தான் முக்கியமானவராக இருக்கிறாரா? இல்லாட்டா பணம் முக்கியமானதாக இருக்கிறதா? நம்முடைய இருதயத்திலே தேவன் தான் முக்கியமானவராக இருக்கிறாரா? படிப்பு முக்கியமானதாக இருக்கிறார்? நம்முடைய இருதயத்திலே தேவன் தான் முக்கியமானவராக இருக்கிறாரா? நம்முடைய அழகு முக்கியமானதாக இருக்கிறதா? நம்முடைய இருதயத்திலே தேவன் தான் முக்கியமானவராக இருக்கிறாரா? நாம் சம்பாத்தியம் முக்கியமானதாக இருக்கிறதா? நம்முடைய இருதயத்திலே தேவன் தான் முக்கியமானவராக இருக்கிறாரா? இந்த உலக காரியங்கள் நமக்கு முக்கியமானதாக இருக்கிறதா? உன் இருதயத்திலே நீ அசைக்கப்படாத ஒருவனாய் நீ வாழ வேண்டுமானால், எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையிலே தேவன் அனுமதித்தாலும், நம்முடைய இருதயம் அசைக்கப்படக்கூடாது என்று சொன்னார். நாம் தேவனுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்ற வேண்டுமானால் நமக்கு விசுவாசம் வேண்டும். தேவனுடைய ஐக்கியம் வேண்டும். தேவனுடைய அன்பினாலே நம்முடைய இருதயம் நிரப்பப்பட்டிருக்கும். குடும்பத்துக்குள்ளாக ஏன் கணவனுக்கு செய்கிற வேலைகளை சண்டை போட்டுக்கிட்டே முறுமுறுத்துக்கிட்டே நாம் வேலை செய்கிறோம்? சந்தோஷமா ஏன் செய்ய முடியல? சகோதரனே, உன்னிடத்திலே தேவனுடைய அன்பு இல்லை. உன் இருதயத்திலே தேவனுடைய அன்பு இல்லை. ஆகவே தான் கணவனுக்கு செய்கிற வேலையை நீ முறுமுறுத்து கொண்டு செய்கிற. உன்னால் சந்தோஷமா செய்ய முடியல. கணவனும் கூட தன்னுடைய மனைவியை ஒரு வேலைக்காரியை போல நடத்துகிறோம். அவர்களை நேசித்து அவர்களுக்கென்று எதையும் நாம் செய்வதில்லை. இவைகளுக்கெல்லாம் காரணம் நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய அன்பினாலே நாம் நிரப்பப்பட்டவர்களாக இல்லை. தேவனுடைய அன்பினாலே நாம் நிரப்பப்படாத வரைக்கும் நாம் தேவனுடைய அன்பிலிருந்து எதையுமே நாம் என்ன பண்ண மாட்டோம், செய்திட மாட்டோம். ஒரு அன்பின் ஐக்கியமுள்ள ஒரு குடும்பத்தை கட்ட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு அன்பின் ஐக்கியமுள்ள ஒரு சபையை கட்ட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். இப்படிப்பட்ட ஐக்கியத்துல தான் சண்டை இருக்காது, முறுமுறுப்பு இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்துல தான் நான் பெரியவன் நீ பெரியவன் என்ற பாகுபாடு இருக்காது. அப்படிப்பட்ட ஐக்கியத்துல தான் தன்னை உயர்ந்தவர்களாக, தன்னை மேன்மையானவர்களாக, தன்னை பெருமையாக காண்பித்துக் கொள்ளாதிருப்போம். அப்படிப்பட்ட ஐக்கியத்துல தான் தேவன் இருப்பார். அப்படிப்பட்ட குடும்பத்திலே தேவன் இருப்பார். அப்படிப்பட்ட சபையிலே தேவன் இருப்பார். வேதம் நாம் வாசித்த வசனத்தை மீண்டுமாய் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். செப்பனியா 3வது அதிகாரம் 17வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். அற்புதமான வசனம். தேவன் உன் வீட்டில் இருக்கிறார், தேவன் நம்முடைய சபையில் இருக்கிறார் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்க முடியும்? அது ஒரு அற்புதமான ஒரு குடும்பமாக இருக்க முடியும். தேவன் நம்முடைய வீட்டில் இருக்கும் பொழுது அங்கே சண்டை இருக்குமா? அங்கே பகை இருக்குமா? அங்கே விரோதங்கள் இருக்குமா? அங்கே நான் பெரியவன் நீ பெரியவன் என்கிற அந்த பாகுபாடு இருக்குமா? அங்கே நம் ஒருவரை ஒருவர் நம்மை மேன்மையாக பெருமையாக எண்ணிக்கொண்டவர்களாக நாம் இருக்க முடியுமா? அங்கே ஒரு அன்பின் ஐக்கியம் இருக்கும். அங்கே ஒரு தாழ்மையின் ஐக்கியம் இருக்கும். அங்கே தேவனுடைய சித்தம் நிறைவேறும். அங்கே தேவனுடைய திட்டம் நிறைவேறும். தேவன் உன் நடுவிலே இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் அதை அண்டர்லைன் பண்ணி கொள்ளுங்க. தேவன் நம்முடைய வீட்டிலே இருக்கிறார், தேவன் நம்முடைய சபையிலே இருக்கிறார் என்று சொன்னால் அந்த இடத்துல அன்பின் ஐக்கியம் இருக்க வேண்டும். தேவனுடைய அன்பினாலே நிரப்பப்பட்டது நிமித்தமாக நாம் நம்முடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படியவர்களாக இருக்கணும். தேவனுடைய அன்பின் மித்தமாக நிரப்பப்பட்டபடியினாலே நம்முடைய கணவனுக்கு நாம் கீழ்ப்படியவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய அன்பின் மித்தமாக நிரப்பப்பட்டிருக்கிறபடியினாலே சபையிலே ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து தாழ்மையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அற்புதமான ஒரு வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர். இவைகளெல்லாம் நம்முடைய வீட்டில் நம்முடைய சபையில நிரூபணமாக வேண்டும் இல்லையா? தேவன் வல்லமையுள்ளவர் என்பதை எப்படி காண்பிக்க முடியும்? நம்முடைய வீட்டில் தேவன் வல்லமையுள்ளவர், ஒரு பெரிய வீடு இருக்கிறதுனால தேவன் வல்லமையுள்ளவர் என்பதை உன்னால் காண்பிக்க முடியுமா? உன்னை போல பெரிய வீடு உன் பக்கத்திலே இருக்கிற புறமார்க்கத்தார்கள் கூட உன்னை காட்டிலும் பெரிய பெரிய வீடுகளை வைத்திருக்கிறார்கள். ஒரு பெரிய வேலையை நீ வைத்திருப்பதனாலே தேவன் வல்லமையுள்ளவர் என்பதை காண்பித்திட முடியுமா? உன்னை காட்டிலும் புறமார்க்கத்தார் பெரிய பெரிய உயர்வான பதவிகளிலே அவர்கள் இருக்கிறார்கள்.
உன்னை காட்டிலும் பெரிய பெரிய சம்பாத்தியத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். உன் பிள்ளைகளை காட்டிலும் பெரிய பெரிய படிப்புகளை அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். உயர்ந்த ஸ்தானத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே. இவைகளல்ல தேவன் வல்லமையுள்ளவர் என்பதை நிரூபிப்பது. சண்டை இல்லாத ஒரு வாழ்க்கை, முறுமுறுப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒருவர் மேல் ஒருவர் எரிச்சல் அடையாத ஒரு வாழ்க்கை, ஒருவரை குறித்து ஒருவர் கசப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒருவர் மீது ஒருவர் பொறாமை இல்லாத ஒரு வாழ்க்கை, தாழ்மையுள்ள ஒரு வாழ்க்கை. அங்கேதான் தேவனுடைய வல்லமை தேவன் வழங்க பண்ணுவார். இந்த வசனத்தை மீண்டுமாய் தயவு செய்து நீங்கள் அடிக்கடி இந்த வசனத்தை வாசித்து தியானிங்க. அற்புதமான வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் மித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். இப்படிப்பட்ட இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறணும். இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறணும். என் வீட்டில் அவர் இருக்கணும். அவருடைய வல்லமையை நான் பார்க்கணும். அவர் என்னை எல்லாவற்றிலிருந்தும் ரட்சிக்கிறவராக இருக்கணும். அவர் என்னிலே சந்தோஷப்படுகிற ஒரு குடும்பமாக நான் இருக்கணும். தமது அன்பின் மித்தமாக அவர் எனக்கென்று வைத்திருக்கிற திட்டங்களும் சித்தங்களும் என் வாழ்க்கையிலே நிறைவேற்றப்படணும். சகோதரனே, சகோதரியே, நாம் ஒவ்வொருவரை குறித்து தேவனுக்கு ஒரு மேன்மையான திட்டம் உண்டு, சித்தம் உண்டு. இது நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சபையிலே இது நிறைவேற்றப்படணும். இங்கே தேவன் வல்லமையுள்ளவர் என்பதை ஏதோ அற்புதங்கள் அதிசயங்களினாலே தேவன் காண்பிப்பதல்ல. இங்கே அதிசயங்கள் நடக்கலாம், அற்புதங்கள் நடக்கலாம். ஆனால் அதிசயங்களை பெற்றுக்கொண்டு, அற்புதங்களை பெற்றுக்கொண்டு நீ ஒருவருக்கு ஒருவர் குறை சொல்லுகிறவர்களாகவும், ஒருவரை ஒருவர் முறுமுறுக்கிறவர்களாகவும், தான் பெரியவன் சிறியவன் என்கிற பாகுபாடு, ஏழை பணக்காரன் என்கிற பாகுபாடு, நீ ஒரு ஜாதி நான் ஒரு ஜாதி என்று சொல்லி தங்களை மேன்மையாய் எண்ணுகிற ஒரு பாகுபாடு, பிரிவினைகள் சபையில் இருக்க முடியும். ஆனாலும் நீங்க சொல்வீர்கள், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார், ஆண்டவர் எனக்கு அதிசயம் செய்தார், தேவன் வல்லமையுள்ளவர் என்பதை நிரூபித்தார். ஆனால் உங்களுக்கு அற்புதம் செய்த தேவன் ஏன் உங்ககிட்ட இருக்கிற பொறாமையிலிருந்து உங்களை ரட்சிக்க முடியல? உங்ககிட்ட இருக்கிற பெருமையிலிருந்து ரட்சிக்க முடியல? உங்ககிட்ட இருக்கிற கோபத்திலிருந்து ரட்சிக்க முடியல? உங்ககிட்ட இருக்கிற பாவங்கள் இருந்தாலும் ஏன் தேவன் நம்மை ரட்சிக்க முடியல? தேவன் வல்லமையுள்ளவராயிருந்தால் வெறும் அற்புதம் மட்டும்தான் செய்வாரா? நம்முடைய வீட்டை எடுத்துக்கொள்ளுங்க. நம்முடைய வீட்டில் இருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்கு? கணவனை ஒரு குறை கூட சொல்லாத, கணவனுக்கு விரோதமா முறுமுறுக்காத, கணவன் மேல எரிச்சலை அடையாத, கணவனை குறித்து கோபம் கொள்ளாத ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? சந்தோஷமாய் அவருக்கென்று என்னால் வேலை செய்திட முடியுமா? சந்தோஷமாய் என்னால் அவருக்கு கீழ்ப்படிந்திட முடியுமா? கணவன்மார்கள் நாம் எப்படி இருக்கிறோம்? இதேதான் சபையிலையும். சபையிலே நாம் எப்படி இருக்கிறோம்? தேவன் ஒரு அன்பின் ஐக்கிய உள்ள ஒரு குடும்பத்தையும் சபையையும் கட்டுவதுதான் தேவனுடைய பிரதானமான ஒரு நோக்கம். இதன் நிமித்தமாக தான் தேவன் வல்லமையுள்ளவர் என்பதை நாம் நிரூபிக்க முடியும். இதன் நிமித்தமாக தான் தேவன் என் நடுவில் இருக்கிறார் என்பதை நிரூபிக்க முடியும். இதன் நிமித்தமாக தான் தேவன் ரட்சிக்கிறவர் என்பதை நிரூபிக்க முடியும். இது நிமித்தமாக தான் தேவன் அன்புள்ளவர் என்பதை நிரூபிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை, இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை கட்டும்படி தேவன் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்மை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் இருதயத்திலே வேலை பிரதானமானதாக இருக்கக்கூடாது, பணம் பிரதானமானதாக இருக்கக்கூடாது, என் மனைவி கூட பிரதானமானதாக இருக்கக்கூடாது, என் பிள்ளைகள் கூட எனக்கு பிரதானமாக இருக்கக்கூடாது. நீர்தான் எனக்கு பிரதானமாக இருக்கணும். உம்முடைய அன்பு தான் எனக்கு பிரதானமானதாக இருக்கணும். உம்முடைய ஐக்கியம் தான் எனக்கு பிரதானமானதாக இருக்கணும். இவையெல்லாம் இல்லாத பட்சத்தில் நான் என் மனைவியோடு கூட இருக்கிற ஐக்கியத்திலே என்னால் சரியா இருக்க முடியாது. என் பிள்ளைகளோடு கூட இருக்கிற ஐக்கியத்திலே என்னால் சரியா இருக்க முடியாது. சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகளோடு கூட இருக்கிற ஐக்கியத்திலே என்னால் சரியா இருக்க முடியாது. என் இருதயத்திலே தேவனோடு ஐக்கியம் இல்லாத பட்சத்திலே மற்ற மனுஷர்களோடு கூட இருக்கிற ஐக்கியத்திலே என் இருதயத்திலே நான் சரியான ஒரு ஐக்கியத்தை கொண்டவனாக என்னால் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்மிலே நிறைவேற்றுவாராக. ஆமென்.